லூக்கா 8:3. பாத்தீங்களா? இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட போற பெண்கள் இவங்க, இவளை குறித்து தான் போடப்பட்டிருக்கு. இவங்களை குறித்து ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நிறைய கொடுத்தாங்க. இயேசு கையில என்ன செய்தாங்க? தங்களுடைய ஆஸ்திகளை என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. ஊழியத்துக்காக, அவருடைய செலவுக்காக அவர்கள் நிறைய ஊழியம் செய்தார். அதெல்லாம் போடப்படல, நிறைய ஊழியம் செய்தார்கள். அதற்கு நிறைய செலவு இருந்திருக்கும். அதற்கெல்லாம் இவர்கள் என்ன செய்யுங்க, நிறைய பெண்கள் கூட இருந்து அவர்களுக்கு என்ன செய்தார்களாம்? ஆஸ்திகளால ஊழியம் செய்தார்களாம். ஆஸ்திகளை கொடுக்கிறது என்னது? அதுக்கு பேரு ஊழியம். நீங்க ஒரு ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தீங்கன்னா அது என்னது? அது ஊழியம். அது காணிக்க இல்ல, அதுக்கு பேர் என்னது? ஊழியம். எனவேதான் நீ எப்பவுமே அது ஒரு ஊழியன்னா காணிக்க கொடுத்து பழகுங்க. நான் போன தடவை அந்த யூத் மீட்டிங்காக நான் சொன்ன அனௌன்ஸ் பண்ணேன். அதற்குன்னு ஸ்பெஷலாக யாருமே காணிக்க தரவே இல்லை, 2 பேரை தவிர. ஒருத்தங்க யாரோ 200 ரூபா கொண்டு அந்த 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 கூட்டத்துக்கு சுந்தரிஸ்ட் கொடுத்தாங்களோ 200 ரூபா கொடுத்தாங்க. அடுத்து விஜய் ஒரு பெரிய செலவு அவன் செய்தான். மற்றபடி யாருமே. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கொடுத்து ஊழியம் செய்ய போறதில்லை, ஆனால் நீங்கள் கொடுப்பது அது ஒரு ஊழியம். ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணா ஒரு 100 ரூபாய் உங்க கையில நினைச்சீங்க, கொடுத்து பழகுங்க. அதுதான் ஒழுங்கு. சபை எதுக்கு அனௌன்ஸ் பண்றோம் நாம சொல்லுங்க? அதுதான் ஒழுங்கு. ஒரு ஊழியத்தை அனௌன்ஸ் பண்ண, இந்த மாதிரி யூத் மீட்டிங் இருக்குது, அல்லது இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது, இப்படி ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு 4 நாள் மீட்டிங் நடத்துறோம், 3 நாள் மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிந்த சின்ன தொகையாகிலும் கொடுக்கணும். இதை வருஷ கணக்கா நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா அதை என்ன செய்யறீங்க? நான் சொல்ற வார்த்தையை குப்பையில தூக்கி போட்டுறீங்க. நீங்க ஆயிரக்கணக்கில் தரணும்னா நான் சொல்லல, உங்களால எவ்வளவு முடியுமோ அதை மனப்பூர்வமா கொடுத்து பழகுங்க. சின்ன எந்த ஊழியமானாலும் சரி, ஒரு 50 ரூபா கொடுத்து பழகுங்க ஊழியத்துக்கு. யூத் மீட்டிங் சொல்றேன், யாருமே அதற்காக ஒரு ஸ்பெஷல் காணிக்கன்னு யாருமே தரல. இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. எனவே அன்பானவர்களே, காணிக்க கொடுப்பது, நான் தசமபாகம் சொல்ல, தசமபாகம் உங்க கடமை. ஆனா காணிக்க கொடுப்பது, அதுக்கு மேலே கொடுப்பது, அது என்னது? அது ஊழியம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இப்படி ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம, கர்த்தரை பின்பற்றி. இயேசு அவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் முதல்